நாங்க எமர்ஜென்சி சந்திச்சோம், விசால் சட்டத்தில் ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாரு. கட்சிக்கு விழிச்சீங்களா எந்த கட்சிக்கு எந்த உழைப்பும் இல்லாம திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்கள் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அதிகாரத்தில் வேற வர முடியுமா? அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல எமர்ஜென்சிக்கு போன இருக்கிறாங்க, அதே போல விசாவில் போன இருக்கிறாங்க. இப்படி சோதனையான காலகட்டத்தில் திமுகவை காப்பாற்றிய முன்னணி தலைவரெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு விட்டதாங்க. அந்த முன்னணி தலைவர்களை விட்டுவிட்டு வயதிலும் மூத்தவர்கள், அனுபவத்திலே மூத்தவர்கள், திமுக உழைத்தவர்களும் மூத்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த உதயநிதி அவர்களை இன்றைக்கு துணை முதலமைச்சராக நீங்களா நாட்டு மக்கள் என்ன செய்றீங்க? எப்பொழுது வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்ற குடும்பம் திரு கருணாநிதி அவருடைய குடும்பம். அது மட்டுமல்ல, நீங்க தான் எப்படின்னா அந்த மக்களவையில் எம்பி குழு அதுல கனிமொழி அவர்கள் தான் நாடாளுமன்ற குழு தலைவர். திமுக குழு, திமுக கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து வேற யாரும் கட்சியிலும் வர முடியாது, அதிகாரத்திலும் வர முடியாது. சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுகவுல சாதாரண கிளை செயலாளர் கூட நாட்டுடைய முதலமைச்சராக முடியும். சாதாரண கிளை செயலாளர் கூட கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியுமில்ல? இது ஜனநாயக கட்சி. இங்கே உழைக்கின்றவர்கள், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள், கட்சி நிர்வாகிகளிடத்திலே அன்போடு பழகின்றவர்களுக்கு தானாக அவருடைய வீட்டு கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இதுதான் அண்ணா திமுக திமுக வித்தியாசம். ஒரு வார்த்தை திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைப்பு